டியூஸ்டே மார்னிங் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கு தேவையான பொருளும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 4 பழுத்த தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணி 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அதில் நல்லா வேக விடுங்க சிக்கனை. அதுக்கப்புறம் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் பெப்பர் தூள், ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்காக. அது 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி இறக்கி சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும்.